நம்ம பூமியில ஒரு கண்டம் இருக்கு. அங்க நிரந்தரமா எந்த மக்களும் இல்ல, நகரங்கள் இல்ல, அரசாங்கம்னு எதுவுமே இல்ல. ஆனா 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்க ஆராய்ச்சி நிலையங்களை அமைச்சு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு பராமரிச்சுட்டு வராங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான கேள்வி. அது ஒரு புவிசார் அரசியல் சதுரங்க பலகை. அங்கே வைக்கப்படுற ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்டேஷனும் ஒரு முக்கியமான காய். அறிவியலுங்கிற முகமூடிக்கு பின்னால என்ன இருக்கு? முக்கியமா 2048ஆம் ஆண்டுல ஏன் எல்லாரோட கண்ணும் அண்டார்டிகா மேல இருக்க போகுதுங்கிறத ஆழமா பார்க்க போறோம். ஒரு நாடு அண்டார்டிகாவுல ஏன் இவ்வளவு முதலீடு செய்யுதுன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் பதில் அறிவியல் தான். அதுல உண்மையே எல்லாமே இல்ல. அங்க விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னா பனிக்குள்ள பல கிலோமீட்டர் ஆழமா துளையிட்டு ஐஸ் கோர் அப்படின்னு சொல்ற பனி தண்டுகளை எடுக்கிறாங்க. அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. அதாவது அந்த பனி உறையும் போது அப்போ இருந்த வளிமண்டலத்தோட சின்ன சின்ன காற்று குமிழ்கள் அதுக்குள்ள சிக்கிக்கும். அந்த ஐஸ் கோரை ஆய்வு செஞ்சா கிட்டத்தட்ட 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட காலநிலை எப்படி இருந்துச்சு, காத்துல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தோட காத்த இப்ப சுவாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இது ஒண்ணு. வேற என்ன? அண்டார்டிகாவோட வளிமண்டலம் ரொம்பவே சுத்தமா, ஈரப்பதம் இல்லாம தெளிவா இருக்கும். அதனால அங்கிருந்து பிரபஞ்சத்தை பார்க்கிறது ரொம்ப சுலபம். நம்ம ஊர்ல இருந்து பார்க்க முடியாத பல நட்சத்திரங்களையும் விண்மீன் திரள்களையும் அங்கிருந்து ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். அண்டார்டிகாவை சுத்தி இருக்கிற கடல் பகுதியில -டிகிரி குளிர்லயும் உயிர் வாழ விசித்திரமான உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்களை ஆய்வு செய்யறது மூலியமா உயிரோட எல்லைகள் என்ன, கடுமையான சூழல்ல எப்படி உயிர்கள் தங்களை மாத்திக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம்.